Hi friends, welcome to my channel சிகரத்தில் சரண். TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த சேனலில் டிஎன்பிசிக்கு சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட், அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே இந்த சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் சிகரத்தில் சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்குரிய இந்தியன் பாலிட்டி கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்? இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. கொஷின் நம்பர் 2, இந்திய அரசியலமைப்பு வரைந்து முடித்தது. இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ, 26 நவம்பர் 1949. கொஷின் நம்பர் 3, இந்திய துணை குடியரசுத் தலைவர் கீழ்காணும் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மாநிலங்களவை மற்றும் மக்களவையால். கொஷின் நம்பர் 4, குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை கீழ் குறிப்பிட்ட நபருக்கு அனுப்பலாம். இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, துணை குடியரசுத் தலைவர். கொஷின் நம்பர் 5, அமைச்சரவை கூட்டாக. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, மக்களவைக்கு பொறுப்பானது. கொஷின் நம்பர் 6, அடிப்படை உரிமைகள் யாரால் நிறுத்தி வைக்கப்படலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஆ, குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்படலாம். கொஷின் நம்பர் 7, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகள் என்ற கருத்தை எந்த அரசியலமைப்பிலிருந்து பெற்றனர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெற்றனர். கொஷின் நம்பர் 8, அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரசியலமைப்பின் பகுதி 4. கொஷின் நம்பர் 9, இந்திய திட்டக்குழுவின் தலைவர். இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, பிரதம அமைச்சர். அடுத்த கொஷின் நம்பர் 11, ஒருவருக்கு இந்திய குடியுரிமை பெறுவதற்கான தகுதியானது. இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே வரும். ஸோ ஆப்ஷன் இவை எல்லாவற்றையும் உடையவர், அதாவது இந்தியாவில் வசிப்பவராக இருத்தல், நெக்ஸ்ட்டு இந்தியாவில் பிறந்தவராக இருத்தல், நெக்ஸ்ட்டு பாகிஸ்தானில் இருந்து அகதியாக வந்தவர். இவங்க எல்லாருக்குமே இந்திய குடியுரிமை பெறுவதற்கான தகுதி வாய்ந்தவர்கள் தான். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, இவை எல்லாவற்றையும் உடையவர். கொஷின் நம்பர் 12, கீழ்காண்பவைகளில் எது இந்திய அரசியலமைப்பில் இருந்து வேறுபட்டது? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, ஜனாதிபதி முறை அரசாங்கம். மற்ற எல்லாமே இந்திய அரசியலமைப்பில் இருக்கிறது தான். அதாவது கூட்டாட்சி அரசாங்கம் இருக்குது, பாராளுமன்ற அரசாங்கம் இருக்குது, தனித்துவம் வாய்ந்த நீதித்துறையும் இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, ஜனாதிபதி முறை அரசாங்கம் தான் இந்திய அரசியலமைப்பிலிருந்து வேறுபட்டது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 62 ஆண்டுகள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிகரத்தில் சரண் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.